friends, welcome to Secret of சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கிறிஸ்பி கொத்தவரங்காய் குர்குரே ரெசிபி. கொத்தவரங்காய் பொரியல பண்ணா நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கும். ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செம கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடயும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்கா கூட சாப்பிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த சூப்பரான கிறிஸ்பியான கொத்தவரங்காய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தவரங்காவை இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த டிப்பி ரெண்டு சைடையும் வெட்டிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நீங்க வேணும்னா இன்னும் நல்லா லென்த்தியா கூட போடலாம். நான் இந்த மாதிரி இந்த சைஸ்ல போட்டிருக்கேன். கொஞ்சம் பிஞ்சான கொத்தவரங்காவை எடுத்துக்கோங்க. இதனால வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 3/4 பாகத்துக்கு வேக வச்சுக்க போறோம். கொத்தவரங்காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி சுட வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி பாயில் ஆக ஆரம்பிக்குது. இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த கொத்தவரங்காவை இதுல போட்டு வேக வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்கிறது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும் கொத்தவரங்காய். இது வந்து ஒரு பாதி உப்பு நம்ம இப்ப இதுல போட்டிருக்கோம். மீதி உப்பு நம்ம அப்புறமேட்டு கலக்கும் போது போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3/4 பாதத்துக்கு இது வேகணும். அது வரைக்கும் இது வேக வச்சு போறோம். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 6 நிமிஷம் ஆகுது வேகிறதுக்கு. இது வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்து கிள்ளி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கிள்ளி போடணும். இந்த மாதிரி வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு நார் இல்லாத கொத்தவரங்காவா எடுத்துக்கோங்க. அப்பதான் இதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நாரா வரும். கொஞ்சம் பிஞ்சு கொத்தவரங்காயா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது 3/4 பதம் வெந்துருச்சு. நம்ம இப்ப வடிச்சிடலாம். இப்ப தண்ணியில இருந்து வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடா இருக்கும் போது நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப கொத்தவரங்காய் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்ப இதுல நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். இது எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது கிறிஸ்மஸ்க்காக சேர்த்திக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். கொத்தவரங்காய் வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். இப்போ இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு பரட்டிட்டு அப்புறமேட்டு லேசா தண்ணி தெளிச்சு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு லேசா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேல கோட் ஆகணும். அந்த அளவுக்கு மட்டும் தான் தண்ணி தெளிக்கணும். ரொம்ப நிறைய தண்ணி வேணாம். போடும்போது இந்த கொத்தவரங்காய் வந்து உதிரியா எண்ணெயில விழணும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டு பெசரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப இதை நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்ப இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம எண்ணெய் சுட வச்சிருக்கிறேன். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒத்தையா விழுற மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிங்கிளா விழுற மாதிரி போட்டு ஒரு நிமிஷம் இப்படியே ஃப்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் நல்லா டர்ன் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா ஆக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதை எடுத்துடலாம் நம்ம எண்ணெயில இருந்து. உங்களுக்கு கேக்குதா சத்தம்? நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடணும். சூப்பரான குர்குரே கொத்தவரங்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிறிஸ்பி கொத்தவரங்காய் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எப்படி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.